ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா URNZD வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய காண்டாக்டை வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம வந்து கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ் சார்ட்டை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். இது வந்து இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணியிருக்கேன், பிரேக் ஈவன் பண்ண சொல்லி. இதெல்லாம் கொடுக்காததுக்கு முன்னாடி அந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி தான் அந்த சார்ட் இருக்குது. அந்த ஜோனுக்கே வந்து இன்னும் அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வராதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்தாச்சு. டேட்டு பார்த்திங்கன்னா 19, அதாவது 2/19 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தோம்னா 27, கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 to 8 days வந்து ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த வீடியோ அந்த சார்ட் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்ன சினாரியோ அப்படின்னு பார்க்கணும். என்ன சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. சரிங்களா? சிஹெச் மார்க்கெட் கொடுத்துச்சு அப்படின்னாலே ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ட்ரெண்டில் வந்து ட்ராவல் பண்ணிருக்கிறோமோ அதுலேருந்து ஆப்போசிட் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மாறப்போகுது அப்படின்றத வந்து மார்க்கெட் இண்டிகேட் பண்ணுது. இதுதான் வந்து சிஹெச்சுக்கு ஒரு அடையாளம். ஓகேங்களா? இப்போ சிஹெச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் நம்ம தாராளமாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் போட்டோம்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்தெந்த ஜோன் வந்து இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஜோன், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விக்கு, இது மட்டும்தான் வந்து ஜோனே. சரிங்களா? வேறு எதுவும் ஜோன் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஜோன் வந்து அந்தளவு எதுவுமே கிடையாது. 2 ஜோன் தான் இருக்குது. அதில் எதுக்கு லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2த்துக்கும் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குதா அப்படின்றத செக் பண்ணோம்னா ஆக்டிவேட் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஜோன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஜோன் ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த ஜோன் வந்து பிரேக் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அந்த ஜோன் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராஃபிட் வந்து எடுத்திருந்தீங்கன்னா ஓகே தான். எடுத்திருந்தால் ஓகே அப்படின்றத எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, 15 மினிட்ஸுக்கு நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜோனில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜோன் இருக்குது, சிஹெச் கொடுத்துருச்சுனாலே நமக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஆர்டர் பிளாக் ரெடி ஆயிரும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா சிஹெச் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? சிஹெச் கிடச்சிட்டு செஷன் ட்ரேட்லேயே நமக்கு ஒரு என்ட்ரியும் டீசெண்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதோ இந்த என்ட்ரி செஷன் ட்ரேடில் ஒரு என்ட்ரி டீசெண்டாக கிடச்சிருக்கு. நம்ம ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். இங்கே என்ட்ரி போட்டுட்டு நம்ம ரீசன்ட் ஸ்விங் ஹை, நமக்கு ரீசன்ட் ஸ்விங் ஹைனா இது தான். சரிங்களா? ரீசன்ட் ஸ்விங் ஹையில் டார்கெட் வச்சுருந்தோம்னா ஈஸி வந்து ஒரு 1:10 வந்து நமக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி வந்து கிடச்சிரும். சரிங்களா? இப்போ வந்து நம்மளுடைய அந்த சிக்னல் எப்படி, அதாவது அந்த ரெஃபரன்ஸ் சார்ட் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 1:10 இப்போ இதில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஜோனை வந்து மார்க்கெட் வந்து டேப் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஜோன் மார்க்கெட் டேப் பண்ணோன்னா அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும், டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணிட்டு சிஹெச் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சிஹெச் வந்து கிடச்சிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சிஹெச் வந்து கிடச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தோம்னா பிரேக் பண்ணுறப்ப செகண்டு சிஹெச்சோ நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு சிஹெச் செகண்ட் சிஹெச் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் ஜோன் மார்க்கிங் பண்ணுவோங்களா. எந்தெந்த ஜோன், இங்கே வந்து ஒரு விக் இருக்குது. ஸோ இந்த விக்கை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எதை எடுப்போம், இங்கே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இந்த 2 ஆர்டர் பிளாக்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். எதை வந்து பிக் பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். வித்தவுட் எதுவுமே வந்து, அதாவது எந்த ஒரு எஃபெக்ட்டுமே தராமல் மார்க்கெட் வந்து இந்த ஜோனை உடச்சிருச்சு. ஸோ இந்த ஜோன் வந்து இப்போ செல்லாது. இந்த ஜோனை இப்போ டேப் பண்ணிடுச்சா அப்படின்னா டேப் பண்ணலை. ஸோ டேப் பண்ணாத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நீங்கள் ஒரு வேளை இந்த ஆர்டர் பிளாக் அப்படின்ட்டு எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டேப் ஆகியிருக்கான்னா அது ஆகலை. ஸோ அந்த ஆர்டர் பிளாக்லேயும் ஆகலை. ஓகேங்களா? இப்போ வந்து இது ஆகிற வரைக்கும் நமக்கு என்ட்ரிஸ் கிடையாது. ஸோ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ
ஸோ இந்த பிளேஸில் வந்து நல்லா மிட்டிகேட் ஆகுது. 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிஹெச் இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இன்னும் நல்லாவே கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம தாராளமாக இங்கே என்ட்ரி போகிறோன்னு வைங்க. இங்கே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், நம்மளுடைய டேக் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸுக்கு நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த இடத்துல வந்து ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது, அதாவது நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தான் நம்ம அதை டிசைட் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு நான் மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி மார்க்கெட்டை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னொருத்தருங்க வந்து ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. என்னால் இப்படி வந்து சாலிடாக எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ்எல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் ஸ்டில் ஒர்த்தா அப்படின்னு கேட்டோம்னா ஒர்த்து தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸோட எண்டிங் வரைக்கும் உங்களுடைய எஸ்எல்லை வச்சுட்டு உங்களுடைய டிபிக்கு நீங்கள் தாராளமாக வந்து 4 ஹவர்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. என்ட்ரிஸும் மிஸ் ஆகாது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதை நம்ம எதுக்கு தான் ஆகணும். அப்படி பார்த்தோம்னா கூட உங்களுக்கு ஒரு 1:3 வந்து கேரண்டி. சரிங்களா? 1:3 வந்து 4 ஹவர்ஸில் நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு தான். சரிங்களா? போச்சுன்னா தான் சிக்கலாக இருக்கும். நம்ம அந்த கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து இது பண்ணுறப்ப நம்மளுடைய பர்சன்டேஜ் ரேட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை 15 மினிட்ஸில் ஷார்டன் பண்ணி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்க தெரியல அப்படின்னா 4 ஹவர்ஸில் டேரெக்டாக போட்டு பழகுங்க. ஓகேங்களா? ஓகே, நான் இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த எஸ்எம்சி ட்ரேடிங் கோர்ஸு யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.